வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருடைய கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சம்மந்தப்பட்ட விதிகளில் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக தமிழ்நாடு பென்ஷன் ரூல் 45A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட டிசிஆர்ஜி அமௌண்ட், அதாவது பணிக்கொடை தொகையை எவ்வளோ விரைவாக பெற்று வழங்கணுமோ அவ்வளோ விரைவாக வாங்கி கொடுக்கணும். அப்படி அந்த டிசிஆர்ஜி அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுல டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டிசிஆர்ஜி அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரூல் 45A சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ரிட்டையரான கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு டிசிஆர்ஜி அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுல வீணான காலதாமதம் ஏற்பட்டால் அந்த வீணான காலதாமதத்துக்கான வட்டி தொகையை சம்பந்தப்பட்ட பணியாளரிடமிருந்து பெற்று அந்த ரிட்டையரான கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுத்துறது அந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணுற பணியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னு சொன்னால் நிறைய சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, GOD நம்பர் 52 டூரிசம் கல்ச்சர் அண்டு ரிலிஜியஸ் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 21/2/2024 இந்த ஜிஓவில் ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 30/4/2019 ரிட்டையர் ஆகிறார். அவருக்கான டிசிஆர்ஜி அமௌண்ட் 2023 ஜூலையில் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவருக்கு டிசிஆர்ஜி அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுல டிலே ஆகுது. இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு காரணமாக இந்த டிலே வந்தது அப்படிங்கிறத காரணமாக வச்சு அவருக்கான டிசிஆர்ஜி, அவருக்கு வழங்கப்பட வேண்டிய டிசிஆர்ஜி தொகைக்கான வட்டி தொகை சுமார் 3,25,000 ரூபாய் கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்கிட்டு அவருடைய டிசிஆர்ஜி அமௌண்ட்டு ப்ளஸ் அதற்கான வட்டி தொகை 3,25,000 சேர்த்து அந்த இண்டிவிஜுவலுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மேற்குறித்த ஜிஓவில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம ஒன்று பார்க்கணும். என்னன்னு சொன்னால், ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான டிசிஆர்ஜி அமௌண்ட்டு வாங்கி கொடுக்கல பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் காலதாமதம் ஆகலாம். அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை இருக்குது அல்லது கோர்ட்டு கேஸ் பெண்டிங் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வட்டி தொகையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்தது, சிபிஎஸ் அமௌண்ட்டில் வரக்கூடியவங்களுக்கு இந்த விதி பொருந்துமா அப்படின்னு சொன்னால் பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அதனால் பென்ஷன் ரூலில் இருக்கக்கூடிய டிசிஆர்ஜி அமௌண்ட்டு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வராது. அதே மாதிரி காலதாமதமாக பெற்று வழங்கப்படும் டிசிஆர்ஜி அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் அவங்களுக்கு வராது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான அந்த சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுக்க தவறினால் அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்குற அந்த மாதிரியான நேர்வு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால், சிபிஎஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது கவர்மெண்ட் டேட்டா சென்டர். இப்போ அந்த கவர்மெண்ட் டேட்டா சென்டர்லேருந்து என்றைக்கு அவருக்கான ஃபைனல் ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்களோ அந்த தேதி வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் டேட்டா சென்டர்லேருந்து ஃபைனல் ஆத்தரைசேஷன் வர தேதி வரைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிடிஏ, கமிஷனர் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கினா அவங்க பர்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஓய்வு பெறும் அலுவலர்களுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது பொருந்தும். ஆனால் காலதாமதம் ஏற்பட்டால் அவங்களுக்கு என்றைக்கு அந்த டேட்டா சென்டர் ஃபைனல் ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்களோ அந்த தேதி வரைக்கும் அக்யூமுலேட் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.